கமலும் விமலும் அண்ணன் தம்பிங்க. அவங்க அண்ணன் தம்பியா இருக்கிறதோட மட்டும் இல்லாம நல்ல நண்பர்களாகவும் இருந்தாங்க. இந்த பசங்களோட அப்பா பேரு நந்தன். இவர் காட்டுல இருக்கிற காளான்களை எல்லாம் பறிச்சு சந்தையில கொண்டு போய் விற்பாரு. ஒரு நாள் நந்தனுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த காளான் பறிக்கிறத பத்தி பசங்களுக்கு சொல்லி தரலாம்னு தோணுச்சு. கமல், விமல், இன்னைக்கு நீங்க 2 பேரும் என் கூட காட்டுக்கு வர்றீங்க. ஆஹா, ரொம்ப ஜாலி. இன்னைக்கு நம்ம 2 பேரும் காட்டுல போய் நல்லா விளையாடலாம். நீங்க 2 பேரும் நான் சொல்றத நல்லா கேளுங்க. நீங்க 2 பேரும் அங்க விளையாட வரல. உங்களுக்கு எப்படி வேலை செய்யறதுன்னு கத்து கொடுக்க போறேன். என்ன மாதிரி வேலை? காளான் பறிக்கிறத பத்தி சொல்லி தர போறேன். எந்த பொருளையும் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ பறிக்கிறதுக்கு முன்னாடியோ அதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. ஆனா நம்ம யாருக்கிட்டையும் கேட்காமலாம் அந்த பொருளை எடுத்துட்டு வர போறோம். இது திருட்டு தானேப்பா? இல்ல கண்ணா, இது ஒன்னும் திருட்டு கிடையாது. மனிதன் தன்னோட தேவைகளுக்காக காட்டுக்குள்ள இருந்து எவ்வளவோ விஷயங்களை எடுக்கிறான். செடி கொடிங்களை, விலங்குகளை, இலத்தாளைங்களை, அப்புறம் தேன், இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் திருட்டுத்தனம் கிடையாது. இயற்கை நமக்கு அளித்த நன்கொடை. அப்படின்னா சரி. அப்ப உடனே நம்ம கிளம்பலாம் வாங்கப்பா. கமலும் விமலும் தன்னோட அப்பாவோட காட்டுக்குள்ள போறாங்க. கொஞ்ச தூரம் உள்ள போனதும் அவங்க அழகான பட்டாம்பூச்சிகளை பாக்குறாங்க. அப்புறம், நான் உங்க 2 பேர்கிட்டயும் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? நீங்க 2 பேரும் இங்க விளையாட வரலன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? அவ்வளவு சொல்லியும் நீங்க பட்டாம்பூச்சி பின்னாடி ஓடுறீங்களே. அப்பா கிட்ட திட்டு வாங்கினதுக்கு அப்புறமா 2 பசங்களும் அமைதியா வந்தாங்க. அவங்க 3 பேரும் ஒரு மரத்துக்கிட்ட போனாங்க. மரத்துக்கு கீழே நிறைய காளான்கள் இருந்துச்சு. நீங்க நிதானமா காளான்களை பறிக்கணும், சரியா? கவனமா. காளான்கள் 2ஆ உடைஞ்சிடவே கூடாது. சரிப்பா, நாங்க முயற்சி பண்ணி பாக்குறோம். 3 பேர் சேர்ந்து காளான்களை பறிச்சாங்க. சரிப்பா, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு நீங்க முதல் பாடம் கத்துக்கிட்டீங்க. அப்புறம் அதை பறிக்கிறதை விட அதை விக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால அதை இங்க விக்காம நகரத்துக்கு கொண்டு போய் விற்க போறேன். அப்படின்னா நாளைக்கு நாங்களும் நகரத்துக்கு வந்து எப்படி விக்கிறதுன்னு கத்துக்கலாமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் நாளைக்கு தனியா நகரத்துக்கு போக போறேன். நீங்க 2 பேரும் வீட்டுல தான் இருக்க போறீங்க. இன்னொரு தடவை நான் கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போறேன். அடுத்த நாள் நந்தன் அந்த காளான்களை எல்லாம் விக்கிறதுக்காக நகரத்துக்கு போறாரு. விமல், வா காட்டுக்கு போலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் நம்மள திட்டுவாரே. அவருக்கு எப்படி தெரியும்? அவர் நாளைக்கு தானே நகரத்துல இருந்து வருவாரு. நாம தான் சாயந்தரமே திரும்ப வந்துருவோமே. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் நேரா காட்டுக்குள்ள போனாங்க. அங்க போய் பட்டாம்பூச்சிகளோட விளையாண்டாங்க. முயல் குட்டிய துரத்துனாங்க, மான் குட்டிய துரத்தி விளையாடுனாங்க. ரொம்ப நேரம் அண்ணன் தம்பி விளையாண்டதுனால ஒரு மரத்துக்கு கீழே படுத்து அப்படியே அசந்து தூங்கிட்டாங்க. விமல், சீக்கிரமா எழுந்துரு. ஐயோ, என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? நீ ஏன் என்னை எழுப்பாம விட்ட? நான் முதல்ல எழுந்தா தானே உன்னை எழுப்பி விட. அச்சச்சோ, இப்ப நம்ம என்ன பண்றது? ரொம்ப இருட்டாயிடுச்சே, வீட்டுக்கு எப்படி போறது? தெரியல, ஆனா கிளம்பி போலாம். கமலும் விமலும் இருட்டுல நடக்க ஆரம்பிச்சாங்க. அங்க பாரு, வெளிச்சம் தெரியுது. அங்க ஒருவேளை யாராவது இருக்கலாம். நமக்கு அவங்க உதவ கூட செய்யலாம். வெளிச்சம் இருந்த இடத்தை நோக்கி அவங்க போனாங்க. அப்புறம், இது என்ன? இது பாம்பு தானே? அது தலை மேல ஏதோ வெளிச்சமா இருக்கே. அது என்ன? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க 2 பேரும் வழி மாறி வந்துட்டோம். உங்க தலை மேல ஏதோ வெளிச்சமா இருக்கே, அது என்ன? நான் தான் நாகராஜன். நாகமணிய நான் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நாகராஜா அண்ணன் தம்பி பக்கமா போகுது. அத பார்த்து அவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. நீங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, ரொம்ப அப்பாவித்தனமாவும் இருக்கீங்க. நான் உங்க 2 பேருக்கும் ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க காலுக்கு அடியில் இருக்கிற நிலத்தை தோண்டுங்க. உங்களுக்கு எத்தனை தங்க காசுகள் வேண்டுமோ எடுத்துக்கோங்க. அவங்க 2 பேரும் காலுக்கு அடியில் இருக்கிற மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்க 2 பேருக்கும் எவ்வளவு தங்க காசு தேவைப்படும்?
எனக்கு 2 கையிலயும் ஒவ்வொரு காசு தேவை. ஆமா எனக்கும் தான். நீங்க 2 பேரும் நிஜமாவே ரொம்ப நல்ல பிள்ளைங்க. உங்களுக்கு பேராசைன்றதே இல்ல. அதனால ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க, என்ன பத்தி யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டு நாகராஜா அந்த இடத்துல இருந்து போயிருச்சு. கமலும் விமலும் வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? நாங்க இங்கதான்ப்பா இருந்தோம். அப்பா இங்க பாருங்க என்ன எடுத்து வந்திருக்கோன்னு. அடடா, இது தங்க காசாச்சே, உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? கமலும் விமலும் நாகராஜாவை பத்தி அப்பா கிட்ட சொல்லவே இல்லை, பேசாம இருந்துட்டாங்க. அவங்க அப்பா தங்க காசை வித்து ஒரு கடையை ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவங்க அப்பாவோட வியாபாரமும் நல்லா நடந்துச்சு. அவங்களும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு கிராமத்துல சம்புங்கிற ஒரு வியாபாரி இருந்தான். அவங்கிட்ட 40 கோழிங்க இருந்துச்சு. அந்த கோழிங்களை அவன் ரொம்ப அன்பா வளர்த்துட்டு வந்தான். தினமும் அந்த கோழிங்களோட முட்டைய ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு கிராமமா போய் அதை வித்துட்டு வந்தான். அதுல அவனுக்கு வருமானம் கிடைச்சது. சம்புவோட குடும்பம் சின்னதா இருந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவனோட மனைவி ஜெயாவும் மகன் ராஜுவும் அந்த கோழிங்களை வளர்க்க அவனுக்கு உதவுனாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, சம்புவும் ராஜுவும் கோழிங்களுக்கு எரை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் ஜெயா அழுதுகிட்டே அங்க வந்தா. என்னாச்சுமா, நீ ஏமா இந்த மாதிரி அலற? எங்க அம்மா வீட்ல இருந்து செய்தி வந்திருக்கு. எங்க அம்மாவுக்கு சுத்தமா உடம்பு முடியல. நீ அழாத, நாம கண்டிப்பா அவங்கள போய் பார்க்கலாம். ஆனா நம்ம கோழிங்களை யார் பாத்துக்குவாங்க? அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, கோழிங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம பாட்டிமாவை போய் பாத்துட்டு வாங்க. ஆனா கண்ணா, தனியா உன்னால கோழிங்களை எப்படி பாத்துக்க முடியும்? அப்பா நான் தான் இப்ப ரொம்ப பெரியவனாயிட்டேன்ல, அதனால என்னையும் பாத்துக்க முடியும், இந்த கோழிங்களையும் பாத்துக்க முடியும். பையன் எல்லாத்தையும் பாத்துப்பான். நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். சரிம்மா. மனைவி சொன்ன உடனேயே சம்பு ராஜு கிட்ட எல்லா கோழிகளையும் விட்டுட்டு தன்னோட மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ஆனா வழியில போகும்போது சம்பு ராஜுவை பத்தியே நினைச்சுக்கிட்டு வந்தான். ஆனா ராஜு எதை பத்தியும் கவலைப்படாம முட்டைகளை கூடக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் நிறைய முட்டைகளை சேகரிச்சுட்டான். அதை நினைச்சு ராஜு ரொம்ப சந்தோஷப்பட்டான். பரவாயில்லையே, நான் நிறைய முட்டைகளை எடுத்துட்டேனே, நான் இப்போ இதை விற்க போறேன். முட்டையை விற்கிறதுக்காக ராஜு முட்டை கூடையோட வெளியே கிளம்பி போனான். கொஞ்ச தூரம் வெளியே போனதும் தினமும் முட்டை வாங்கக்கூடிய மாமி அவனோட கண்ணுல பட்டாங்க. என்னாச்சு ராஜு, இன்னைக்கு நீ வந்திருக்க? சம்பு அண்ணா என்ன ஆனாரு? அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. சரி சரி பரவாயில்ல. அவங்க ராஜு கிட்ட இருந்து 4 முட்டையை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா 4 காசும் அவனுக்கு கொடுத்தாங்க. ராஜுவுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். ஒரு முட்டைக்கு 1 காசு, அப்படின்னா 40 முட்டைக்கு 40 காசு. அதுக்கப்புறமா ராஜுவோட யோசனை எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சுது. அவன் நடந்துகிட்டே யோசனை பண்ண ஆரம்பிச்சான். நான் இதை எடுத்துக்கிட்டு திருவிழாவுக்கு போக போறேன். அங்க இருக்கிற விளையாட்டெல்லாம் நான் விளையாட போறேன். அதுக்கப்புறம் குரங்கு விளையாட்டெல்லாம் பாப்பேன். அதுக்கப்புறம் பானிபூரி சாப்பிடுவேன். அப்புறம் குலாப் ஜாமுன். அப்புறம் பொம்மை கடையில இருந்து நான் பெரிய வண்டி வாங்கிக்குவேன். அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு நான் என்னோட கிராமத்து பசங்க கிட்ட காட்டுவேன். என்னோட வண்டியை பார்த்த உடனே அவங்க பொறாமப்படுவாங்க. இன்னொரு வீட்டுல முட்டை வாங்குறதுக்கு தயாரா இருந்தாங்க. அங்க அவன் 5 காசு சம்பாதிச்சான். அவனுக்கு தலைக்கால் புரியவே இல்லை. அவனோட எண்ணங்கள் எங்கெங்கேயோ போச்சு. அப்பாடா, 9 முட்டையை வித்தாச்சு. இன்னும் 31 முட்டை தான் பாக்கி இருக்கு. இன்னும் 2-3 மணி நேரத்துல கடத்தெருவுல போய் நான் விளையாடுவேன். ராஜு தன்னோட கனவுல மெய் மறந்து நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கல்லுல அவனோட கால் பட்டு அவன் தவறி கீழே விழுந்துட்டான். இருந்த முட்டைங்க எல்லாமே உடைஞ்சு போச்சு. கூடவே ராஜுவோட கனவுகள் எல்லாமே கலைஞ்சு போச்சு.
மொத்த முட்டையை விற்கிறதுக்கு முன்னாடியே தனக்கு எவ்வளவு காசு வரும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அது எவ்வளவு தவறா போச்சுன்னு பாத்தீங்களா? அதனாலதான் சொல்லுவாங்க, கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கனவு காணக்கூடாதுன்னு.